ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்களோ இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்து இருக்கணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நீங்கள் நினைக்கலாம், போன வருஷத்தில் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அதாங்க நேற்றோட அந்த கஷ்டம் எல்லாம் உங்களை விட்டு விலகிரும். அதை மறந்துடணும். உங்கள் கஷ்டம் மழை போல் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அது பனி போல் விலகிரும், கரைஞ்சிரும். நான் எப்படி இப்படி சொல்கிறீங்க, இது எப்படிங்க நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக நடக்கும்னு நினச்சிங்கன்னா நடக்கும். நம்பிக்கை தாங்க இதுக்கு காரணம். நீங்கள் என்ன கேட்குறீங்க, இது உங்களுக்கு நடந்திருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்குது. சாயப்பா அற்புதத்தை எனக்கு நிகழ்த்திருக்கிறாரு. நிறைய பேர்த்துக்கு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாரு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். அதுக்கு நம்பிக்கையாக இந்த வருடத்தில் நான் இதை சாதித்து காட்டுவேன், சாயப்பா எனக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படி உரிமையோடு கேளுங்க நம்ம அப்பாவை. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நாம் குழந்தைங்க பாருங்கள், சும்மா ஒரு ஐஸ்காரம் போனால் ஐஸ் வேணும் கேட்டே இருப்பாங்க. அந்த பிடிவாதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், சளியே பிடிச்சிருந்தாலும் சரி ஐஸ் வாங்கி கொடுப்போம். அது போல் தான் நம்ம எந்த அளவுக்கு அப்பாவை கேட்குறோமோ அந்த அளவுக்கு கேட்கும் போது தான் நமக்கு அப்பா கொடுப்பாரு. நீங்கள் ஒரு டைம் கேட்பீங்க, அவ்வளோதான் எனக்கு கொடுக்கல, எனக்கு அவ்வளோதான் கஷ்டம், அவர் என்ன செஞ்சாரா அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம முழு மனதோடும் நம்பிக்கையோடும் கேட்கும்போது அனைத்தும் வெற்றியாக தாங்க நடக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வருடத்தில் எனக்கு புது வீடு கட்டணும், எனக்கு கார் வேணும், எனக்கு இந்த வருடத்தில் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க சாயப்பா அப்படின்னு உரிமையாக கேளுங்க. அதே போல் என்னுடைய மகளுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த வருடத்தில் கண்டிப்பாக உங்களைப் போலவே அழகான ஆண் குழந்தை பிறக்கணும், எனக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும். இப்படி நம்ம கேட்கும்போது தாங்க சாயப்பா நமக்கு கொடுப்பாரு. கேட்கும்போது ஒரு டைம் கேட்குறோம் அப்படின்றது இல்லைங்க, உரிமையோடு நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். மனதார எல்லாரும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஓம் ஸ்ரீ சாய்ராம், எனக்கு இந்த வழியை விடுங்க, எனக்கு காப்பாற்றுங்க, செல்வம் பல மடங்கு பெருகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. எவ்வளவு செல்வங்கள் நீங்கள் இழந்திருந்தாலும் சரிங்க, அதை பற்றி கவலையை விடுங்க. நீங்கள் இழந்ததை போல் 2 மடங்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. 2 மடங்கு என்னங்க, பல மடங்கு செல்வங்கள் எந்த ரூபத்துலேருந்து எப்படி வரும்னு தெரியாத சாயப்பாவோட அற்புதத்தை நிகழ்த்துவாருங்க. கண் மூடி கண் திறக்கும் அந்த நேரம் தாங்க நமக்கு அற்புதம் நிகழ்த்துறதுக்கு. அது உங்களுக்கு அப்பா கொடுக்கலாம், அம்மா கொடுக்கலாம், கூட பிறந்தவங்க கொடுக்கலாம், உற்றார் கொடுக்கலாம், உறவினர் கொடுக்கலாம், அது ஃப்ரெண்ட்ஸாக கொடுக்கலாம். யார் மூலயமா எப்படி உதவி வரும்னு யாருக்குமே தெரியாதுங்க. அதுதான் நம்ம சாயப்பாவின் அற்புதம். அதே போலங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறது சாப்பிட்றோம், தூங்குறோம், அப்புறம் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இதுதான். இப்படி சந்தோஷமான இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம படுப்போம், நிம்மதியான உறக்கம் வராது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 3 பொருள் மட்டும் உங்கள் தலகாணி கடையில் வச்சுட்டு படுத்துக்கோங்க. நிம்மதியான உறக்கம் கொடுப்பாரு நம்ம சாயப்பா. நீங்கள் நிம்மதியாக தூங்கி எழுந்தால் மட்டுமே தாங்க நீங்கள் அடுத்த நாள் போய் நல்லபடியாக வேலை செய்ய முடியும். அந்த உறக்கத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி சாயப்பா பாதத்தில் வச்சுருங்க. வச்சு நீங்கள் வியாழக்கிழமை பூஜையை நல்லா திருப்தியாக கும்பிடுங்க. இன்றைக்கி காலையிலேயே கூட சரிங்க, நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு உடனே ஒரு லெமன் கடைகளில் போய் வாங்கிட்டு நீங்கள் சாயப்பா பாதத்தில் வச்சுருங்க. வச்சு நல்லா பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே 2-3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. அப்புறம் சாயப்பாவோட ஊதி இருக்குது இல்லைங்க, விபூதி, அதை கொஞ்சம் எடுத்து கட்டி அதையும் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரம், இந்த 3ஐயும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மூணையும் கொண்டுட்டு உங்கள் தலகாணி கடையில் ஒரு கவரில் லெமன் அப்படியே வச்சுருங்க. இந்த தின்னூரையும் பச்சை கற்பூரத்துலேயும் ஒரு பேப்பரில் கட்டி உங்கள் தலகாணி பெட்டுக்கு அடியில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்கும்போது அந்த நெற்றியில் கொஞ்சம் திருநூறு வச்சுட்டு படுத்துக்கோங்க. நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு வரும். எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். அப்படி ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிக்கும் போது தாங்க நீங்கள் புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. அடுத்த நாள் நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள், காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கும். நாம் இந்த தூக்க கலக்கத்தோட தூக்கமே இல்லை, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் கமெண்ட் சொல்கிறீங்க. இதுக்கு ஒரே காரணம், நம்மளுக்கு இந்த நம்மளை சுற்றி
சுற்றி இருக்கிற இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான். நிம்மதியான உறக்கம் இல்லைனாலே பல சிந்தனைகள் வரும், மன அழுத்தம் ஏற்பட்டுரும். தூக்கம் இல்லைனாலே மன அழுத்தம். நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது தூக்கம் வராது. அதனால் மன அழுத்தம் தான் ஏற்படும். அப்படி மன அழுத்தம் ஏற்படும் போது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை அப்படியே பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நிம்மதியான உறக்கம் வேணும். இங்கே எதையும் நினைக்க வேண்டாம். சாயப்பாவை நினச்சிக்கிட்டு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் சாயப்பாவோட விபூதி போட்டு பேப்பரில் கட்டிக்குவாங்க, கொஞ்சம் பச்சை கற்பூரம். இது சூச்சமங்க. இது போல் விஷயங்கள் எல்லாம், ஒரு சில விஷயங்கள் முன்னோர்கள் கடைபிடித்த இந்த சூச்சமத்தை பயன்படுத்தினா தான் நாம் வெற்றி பெற முடியும். இந்த 3ஐயும், தின்னூரையும் பச்சை கற்பூரத்தையும் பேப்பரில் கட்டி வச்சுருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் தலகாணி கடியில் எப்பயுமே இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது, அதுவும் நம்ம சாயப்பாவோட ஆசீர்வாதத்தோடு கிடைக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீங்கள் வச்சு வழிபடும்போது நீங்கள் படுத்து தூங்குங்க. அவ்வளவு உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். அடுத்த நாள் நீங்கள் பணிக்கு செல்லி நல்லபடியாக வேலை செய்யலாம். இது போல் விஷயங்களெல்லாம் ஒரு சில விஷயத்தை கடைபிடிங்க. நீங்கள் விடிய நம்ம தூங்காமல் இருக்கும்போது அடுத்த நாள் உங்களால் எந்த விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. அதனால் பணியிலேயே நம்ம வேலையே நம்மளை விட்டு போகிற அளவுக்கு ஆயிரும். என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு 4 பேர் பேசுவாங்க. அதே சுறுசுறுப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை ப்ரமோஷன் கிடைக்கும், நல்லபடியாக பணி உயர்வு கிடைக்கும். அதனால் இது போல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தும் வெற்றியாக நடக்கும். கண்டிப்பாக நம்ம கூடயே இருந்து சாயப்பா அனைத்தையும் நடத்தி கொடுப்பாரு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, தியானம் செய்யும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உங்கள் மனக்கதவை திறந்து வச்சுக்கோங்க. திறந்து வச்சு உங்கள் மனதை திறந்து வைக்க நீங்கள் தியானம் செய்யும் போது நம்ம இதயத்தில் தாங்க நம்ம சாயப்பா குடியிருப்பார். உங்கள் இதயத்தில் அமர்ந்துருவார். அமர்ந்த உடனே அப்போ அவர் குடியிருக்கிற இடமே நம்ம இதயம்தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்யும் செயல் அனைத்தும் வெற்றியாக இருக்கும். அதுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். இது நடக்குமா, இது உங்களுக்கு இது போல் நடந்திருக்குதா, இது போல் கொஷின்லாம் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக நிம்மதியான உறக்கம் வேணும். இது போல் ஒரு சில சூட்சமமான விஷயங்களை கடைபிடிங்க. இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை நம்ம தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.